இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily. தை மாதத்துல வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மற்ற மாதங்கள்ல கொடுக்காத தர்ப்பணத்தை அந்த தை மாதங்கள்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அம்மாக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. ஒருத்தவங்க இறந்து 16 நாளுக்குள்ள இலை போட்டாங்கன்னா இலையுடைய பின் பக்கத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ண உடனே கண்டிப்பா சாப்பிடணும். நைட்டு எல்லா அமாவாசையிலுமே சிறப்புகள் இருக்கு. இந்த தை அமாவாசை சிறப்பு என்ன? தை அமாவாசை அப்படின்றது அந்த தை மாதத்துல அவன் பித்ருக்கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதுக்காகவே அந்த மாட்டு பொங்கல்ல தை வெள்ளி அம்மனுக்கு உகந்ததா? வணக்கம். நம்ம இன்னைக்கு அடையார்ல இருக்க குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயம் அங்கதான் இருக்கும். நம்மளோட ரேணுகா தேவி அம்மா அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறேன். மக்களுக்கு இந்த மாந்திரீகம் சம்பந்தமா பல சந்தேகங்கள் இருக்கு, அத நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்திடுங்க. கண்டிப்பா. அதாவது ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டாலே அதுல பலவிதமான பாடங்கள் இருக்குது. பல பேர் பல வழியில தெய்வத்தை வழிபாடு செய்யறாங்க. அதுல நிறைய பேருக்கு மாந்திரிகத்து மேல ஒரு ஆர்வம் இருக்கும். மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அது மேல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும், மக்களுக்கு பயமும் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுடைய மனதில் எந்த நிலையில எப்படி பதிய வைக்கிறோமோ அது எவ்வளவு காலங்கள் ஆனாலும் அது மாறப்போறது கிடையாது. அது அந்த வழியில பல துறைகள் ஆன்மீகத்துக்குள்ள கலைகள் வந்துட்டாலே மாந்திரிகமும் ஒரு கலை தான். அந்த மாந்திரிகத்துக்குள்ளேயும் பல கலைகள் உண்டு. ஆன்மீகத்திலையும் பல தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. இதுல எந்தெந்த சந்தேகங்களை நீங்க கேட்க விரும்புறீங்களோ மக்களுடைய சந்தேகம் என்னமோ நிச்சயமா அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். நம்ம இப்ப தை மாசம் அதை பத்தி தாங்க பாக்குறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சான். அந்த தை மாத சிறப்புகள் அந்த மாதத்துல நம்ம எந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும்? அதாவது தை மாதம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு ஒரு சிறப்பான மாதமாக தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை அதுல வருது. சூரிய நாராயண வழிபாடு முதல் நாளே சூரிய நாராயண வழிபாடு தான் தை தொடங்கும். ஏன் அப்படின்னா சூரியனுடைய சுற்று வட்டார பாதை மாற்றம் அடையக்கூடிய நாளாகத்தான் அந்த நாள் இருக்குது. அதுதான் முறைப்படி ஆடியிலையும் தையிலையும் மாற்றம் நிகழும். சூரிய பாதை மாற்றம் நடைபெறும். அதை தான் நம்ம தெய்வ வழிபாடா மேற்கொள்றோம். தை மாதத்துல வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சூரிய பகவான் தான். இப்போ சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி அதன் பிறகுதான் நம்மளுடைய பலவிதமான பூஜைகளையும் பழக்கங்களையும் நம்ம தொடரக்கூடிய நாளுக்காக எந்த விதமான மாதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு தை மாதமும் சித்திர மாதமும் மட்டும்தான் அந்த பிறக்கக்கூடிய நாளே நம்ம ஒரு பெரும் பண்டிகையாக கொண்டாடுவோம். அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதம் வரக்கூடியது எல்லாமே ஒரு சிறப்பான பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தை மாதத்துக்குரிய கடவுள் சூரிய நாராயண பெருமாள், அவரை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். தை அமாவாசை எல்லா அமாவாசையிலுமே சிறப்புகள் இருக்கு. இந்த தை அமாவாசை சிறப்பு என்னங்க? தை அமாவாசை அப்படின்றது பெரிய அமாவாசையில ஒரு அமாவாசையாக கருதப்படுகிறது. பெரிய அமாவாசைனா என்னன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசை, இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையாக கருதப்படுகிறது. ஆக இந்த மாத காலங்கள்ல மற்ற மாதங்கள்ல கொடுக்காத தர்ப்பணத்தை அந்த தை மாதங்கள்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கொடுக்காம விட்டுருக்க கடன்கள் கூட நீங்கிடும். பித்ருக்கள் நேரடியாக பூமிக்கு செல்லக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் நிகழ்கிறது. அந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும் சொல்றீங்களா? இருக்கிற எல்லா விதமான பித்ரு சாபமா இருந்தாலும் சரி, தோஷமா இருந்தாலும் சரி, அந்த கடனால ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த தை மாதத்துல நம்ம பித்ருக்களை சரியான முறையில வழிபாடு செய்யும் பொழுது அது நிவர்த்தி ஆயிடும். அந்த அமாவாசை வழிபாடு நம்ம எப்படி பண்ணுங்கம்மா? காலையில தர்ப்பணம் கொடுக்குறோம், மதியம் படையல் போடுறோம், அதை எப்படி செய்யணும்? அதாவது அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னு வந்துட்டாலே யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணமா ஒரு தாய் தந்தைக்கு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 5 பிள்ளையும் போய் தர்ப்பணம் கொடுத்தாகணுமா, இல்லைன்னா ஒரு பிள்ளை மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ அந்த வீட்டுல தாய்க்கு தலைப்பிள்ளைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைப்பிள்ளை ஃபாரின்ல இருக்காங்க.
அங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாது. மத்தவங்க இங்க கொடுத்தா அது ஏர்வை ஆகுமா, ஏர்வை ஆகாதா, இந்த மாதிரி பல விதமான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இறந்த பெற்றோருக்கு எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கணும். கொல்லி போடக்கூடிய உரிமை தான் தாய்க்கு தலைப்பிள்ளையா வந்து கொடுத்துருக்கிறாங்களே கண்டி, தர்ப்பணம் செய்து பிண்டம் வைக்க வேண்டிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. கண்டிப்பா ஒரு ஒரு பெத்தவங்களுக்கு இத்தனை பிள்ளையா இருந்தாலும் அவங்க தனித்தனியா செய்தே ஆக வேண்டும். ஒன்னா உட்காந்து தனித்தனியா தர்ப்பணம் கொடுத்துதான் ஆகணும். இது வந்து எல்லாரும் கொடுக்கணும். முடியாத பட்சத்துக்கு ஒருவர் செய்தால் புண்ணியம். 4 பிள்ளை சாப்பாடு போடல, ஒரு பிள்ளை போட்டாலும் அது சாப்பாடு தானே, அதை ஏத்துப்பாங்க. அதனால தோஷம் ஏற்படாது, அவங்க செய்தாலே போதும்னு விட்டுடுறாங்க. ஒருத்தர் இங்க இருக்காரு, இன்னொரு ஊர்ல இருக்காருன்னா கண்டிப்பா அவர் பண்ணிதான் ஆகணும். இங்கேயே இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆக காலையில தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க வெறும் வயிற்றோடு போயிட்டு எள்ளும் தண்ணியும் இறைத்து ஒரு அந்தனர் கையில கொடுத்து நம்ம வந்து செய்யணும். அதெல்லாம் செய்து முடித்து தர்ப்பணங்கள் ஆன பிறகு அதுக்கு பிறகு வீட்டுல வந்து 11 மணிக்குள்ள நம்ம வந்து படையல் போடணும். இந்த படையல் போடுறது எப்படி போடணும் அப்படின்னா, ஒருவர் இறந்து 1 வருட காலங்களுக்குள்ள அமாவாசை தர்ப்பணம் யாருக்கும் செய்யக்கூடாது. உதாரணமா ஏற்கனவே அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம 2-3 வருஷமா அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துருக்காரு, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் பூர்த்தி ஆகல, நடுவுல ஒரு அமாவாசை வருது. அப்ப அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது, அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அப்பாவுடைய தலை திவசம் முடிகிற வரைக்கும் அம்மாவுக்கு தர்ப்பணம் அவங்க வந்து கொடுக்க கூடாது. ஆனா அப்பாவுடைய கடமைகளை மட்டும்தான் அப்ப நிறைவேற்ற வேண்டும், அந்த 1 வருடம் வர வரைக்கும். ஆக இந்த மாதிரியே செய்யணும். மதியானம் இலை போட்டு படைக்கிறதுல வந்து ஒருவர் இறந்து தல திவசம் திரும்பலன்னா இலை போட்டு படைக்கக்கூடாது. தர்ப்பணம் அமாவாசை கிடையாது. இறந்து பல வருடங்கள் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இலை போட்டு படைக்கணும். ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடுவானோ, ஒரு மனுஷன் உட்காந்து எப்படி சாப்பிடுவான், அந்த வலது கை பக்கம் இலையுடைய விரிவான பக்கம் இருக்கிறது போல நம்ம படையல் போடணும். யாருக்கு படையல் போட்டாலும் அப்படிதான் போடணும். ஆனா சாஸ்திரத்துல சில இடங்கள்ல வந்து இந்த இலை போட்டு படைக்கக்கூடிய முறைகள் வந்து மாறிடும். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்து 16 நாளுக்குள்ள இலை போட்டாங்கன்னா இலையுடைய பின் பக்கத்தை அவங்களுக்கு நோக்கி போடணும். இறைவனுக்கு படைக்கும் பொழுது இலையுடைய நுனி பக்கத்தை இறைவனை நோக்கி போடணும். மனிதர்களுக்கு சாப்பிட போடும்பொழுது கை வலது பக்கம் வந்து பெருசா இருக்க மாதிரி போடணும். இறந்தவங்களுக்கு சாப்பிடும் பொழுது அதையே திருப்பி போடணும். ஒவ்வொரு பக்கத்துல இலைகள்ல வந்து ஒவ்வொரு இனம், அதாவது தேவர், மனிதர், தெய்வம், அசுரன், இந்த மாதிரி ஒவ்வொருதான் சாப்பிட்றதா ஐதீகங்கள், பல ஐதீகங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி இலை போட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு காக்கைக்கு இலை போட்டு படைச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கணும். காய்க்காய்க்கு வச்சதுக்கு பிறகு யாருக்காவது ஒருத்தருக்கு அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போடணும். ஆக பறவை இனத்துக்கும் உணவு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த நம்மளுடைய சம்பிரதாயம் ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாசத்துல 1 நாள் யாருக்காவது அன்னதானம் பண்ணு அப்படின்ற ஒரு நல்ல பண்பையும் அந்த பித்ரு பூஜையில வந்து நம்ம தோற்றுவிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடணும். குறிப்பா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ண உடனே கண்டிப்பா சாப்பிடணும், அவங்க விரதம் இருக்கக்கூடாது. நைட்டு அரிசியை பிண்டம் பண்ணி சாப்பிடக்கூடாது. அதாவது மாவு அரைச்சி நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, உப்புமா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், அதை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தவங்க ராத்திரியும் சாப்பாடு தான் சாப்பிட்டு ஆகணும். கண்டிப்பா டிஃபன் அரிசியை பின்னம் பண்ணி சாப்பிடக்கூடாது. இறந்தவங்களுக்கு முக்கியமா மாவு பிண்டம் உண்டு, அந்த மாவு பிண்டத்தை தர்ப்பணம் பண்ண ஆள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தர்ப்பணம் பண்ணதுக்கு உண்டான பலனே இல்லை. இதெல்லாம் ரொம்ப சில சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த தர்ப்பணத்துல இருக்கு. முன்னோர் வழிபாடு நம்ம தை மாசத்திலே பார்த்தா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க எங்க ஊர் வழக்கத்துல செஞ்சுட்டு வரோம். அன்னைக்கு செய்யறதால என்ன பலன்? நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, தை மாதத்துல முதல் நாள் வந்து வழிபாடு சூரிய நாராயண வழிபாடு. சூரிய கலைகள் மூலியமா வரக்கூடிய ஒரே மாதம். இறந்தவர்கள் சூரிய கலைகள் மூலமா வந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் ஒரே நாள் தான். சந்திரனுடைய கலைகள்ல வந்து தெய்வங்கள் மட்டும் தான் பயணிக்க முடியும், இறந்தவர்கள் பயணிக்க முடியாது. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு சந்திரன் இல்லாத நாட்கள்ல தான் நம்மளுடைய நாட்டுல அந்த இறந்தவர்களை தர்ப்பணம் பண்றது, படைக்கிறது அமாவாசை அன்னைக்கு வச்சுப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு சந்திரன் வந்து கிடையாது, சூரியன் மட்டும்தான் இருக்கும். சூரியனுடைய அதிக திறன் கதிர்கள் இருக்கிறதுனால இந்த தை மாதம் தொடக்கத்துல சூரிய நாராயண பெருமானுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கிறதுனால அந்த இறந்தவர்கள் நேரடியாக பூமிக்கு வருவதாக ஐதீகம். தர்ப்பணம்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் தர்ப்பணம்லாம். அந்த காலத்துல வந்து உங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா ஐயரெல்லாம் கூப்பிட்டு பண்ற அளவுக்கு வசதி இருந்திருக்காது. கண்டிப்பா நம்மளுடைய பெரியவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தர்ப்பணம்லாம் என்னன்னே தெரியாது. என்னுடைய தாத்தாக்கு தாத்தாலாம் ஐயரெல்லாம் கூப்பிட்டு தர்ப்பணம்லாம் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க, நாங்க பார்த்ததும் கிடையாது. யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வசதி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க படைக்கணும், அவங்களும் பித்ரு கடனை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இறந்தவர்கள் நேரடியா பிரவேசிக்கக்கூடிய இந்த தை மாதத்துல
குறிப்பா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாட்டை மேற்கொள்றாங்க. அந்த இறந்த கண்ணீர்களானாலும் வயசானவங்களானாலும் ஒரு இள வயதில் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு பொங்கல் வச்சு அவங்களுக்கு ஒரு துணிமணி வச்சு எதுவுமே தெரியாத வசதி இல்லாத ஒரு ஏழை மக்களா இருந்தாலும் அந்த பண்டிகையை அவங்களுக்காக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த வழிபாட்டை வச்சிருக்கிறாங்க. ஆக அந்த தை மாதத்துல அவன் பித்ருக்கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதுக்காகவே அந்த மாட்டு பொங்கல்ல பித்ருக்கடன் வழிபாடு பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே நீங்க குடும்ப ஒற்றுமை அத பத்தி தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கணும், கண்டிப்பா. மகன்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கணும், அதுக்கு ஒரு வழிபாடாவே நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கே வழி இல்லாம இருக்கு. அதனால வீட்டுல எங்களால செய்ய முடியாது, நாங்க கோயில்லயே தர்ப்பணம் கொடுத்துட்டு ஹோட்டல்லயே யாருக்கோ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னா அது பரவாயில்லையா? அதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்களே அதுவே பெரிய விஷயம்தான். சரி. இந்த காலத்தை அதாவது கடவுள் அப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, முதல்லலாம் வேள்வி பண்ணணும், ஜெபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இவ்வளவு நிபந்தனைகள் இருந்தது. காலத்துல நீ என் பேரை மட்டுமாவது சொல்லிடு, நான் உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புராணங்கள்லயே பகவான் சொல்லியிருக்கிறாரு. உதாரணமா அந்த பஞ்ச பாண்டவர்கள் சூது ஆடும்போது கிருஷ்ண பரமாத்மா வெளியதான் நின்று இருந்தாரு, கூப்பிடவே இல்லை, பேரு சொல்லவே இல்லை. அந்த பேரு கிருஷ்ண பரமாத்மா இங்க வான்னு சொல்லியிருந்தா போதும் காப்பாத்திட்டு இருப்பாரு. அந்த சூது அங்க நடந்திருக்காது, அந்த இடத்துல அந்த 18 குருக்ஷேத்திரம் நடந்திருக்காது. இதெல்லாம் மனிதன் செய்வான்னு தெரிஞ்சுதான் எப்படியாவது உன் விஷயத்துக்காவது மனசுலயாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை செஞ்சிரு அப்படின்னு விடக்கூடியதுதான் இந்த கலியுகத்துல. இதெல்லாம் முறைப்படி ஒரு குடும்பங்கள் ஒன்றாக இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும், அது சீக்கிரமா ஷார்ட் அவுட் ஆயிடும். இன்னைக்கு பிரச்சனைகள் வருது, அது மறையில பிரச்சனைகள் பெருசாகுது. கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழாத அளவுக்கு டைவர்ஸ் தான் போய் நிக்குது. கூட்டு குடும்பங்கள் இது நடக்காது. மனைவி சரியில்லைனால கணவன் சரியில்லைன்னு சொன்னாலும் அந்த வீட்டுல இருக்க பெரியவங்களோ சின்னவங்களோ பேசி சமாதானம் பத்தி அந்த குடும்பத்தை சரி பண்ணிருவான். அதுக்குதான் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறான். பொங்கல் ஒரு நாள் இல்லைன்னா நம்மள பிறந்த ஊரை மறந்துடுவோம் இல்லையா? தீபாவளி ஒரு நாள் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம பிறந்த ஊருக்கே போக மாட்டோம். ஓட வேண்டியதுதான், பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதான், இப்படியே நம்மளுடைய நாட்கள் போயிட்டு இருக்கோம். பண்டிகைகள் எல்லாமே குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியுடனே நிம்மதியுடனே கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த தைலியே தை வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடுக்கு உகந்தது. விளக்கு பூஜை எல்லாம் அப்போ நம்ம வைக்கிறோம் கோயில்ல, அது ஏன் சொல்றோம் தை வெள்ளி அம்மனுக்கு உகந்ததா? அதாவது தை வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பான வழிபாடு. இந்த தை வெள்ளிக்கிழமையில முக்கியமா குறிப்பா நிறைய தெய்வங்களை நம்ம வழிபாடு சிறு தெய்வங்களாக விளங்கக்கூடிய கிராம தெய்வங்கள், ஆடி வெள்ளி, தை வெள்ளி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அம்மனுடைய வழிபாட்டு நாட்களாக தை மாதம் வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. மேலும் வீட்டுல யாராவது சுமங்கலி இறந்து போயிருந்தாங்க, கன்னிகைகள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள வழிபாடு செய்யறதுக்கும் இந்த தை வெள்ளி சிறப்பான வெள்ளியா இருக்குது. எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க காலையில எழுந்து அவங்க மஞ்சள் பூசி குளித்து எல்லாம் விரதம் துவங்க வேண்டும். வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு எப்பவும் போல வீட்டுல காலையில விளக்க போட்டு நம்ம வழிபாடெல்லாம் நம்ம தொடங்க ஆரம்பிச்சிடணும். அந்த வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒருவேளை உணவு தவிர்த்துக்கலாம், அல்லது என்னால முழுக்க முடியும்னா முழுக்க இருக்கலாம். இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு அது சாத்தியம் கிடையாது. அதனால பால், பழம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை உணவை தவிர்த்துட்டு இருவேளை உணவை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கூடியவங்க கிராமதேவி கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் அபிஷேகம், எலுமிச்சம்பழம் அபிஷேகம் கண்டிப்பா கொடுக்கணும். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் கொடுக்கணும். அதாவது அபிஷேகத்துல பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்ப விசேஷம். செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல தீபங்கள் 5 தீபங்கள், 9 தீபங்கள், 11 தீபங்கள், இந்த மாதிரி நம்மளால எந்த அளவுக்கு தீபங்கள் போட முடியுமோ நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அம்பாளை 27 முறை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணிட்டு விரதத்தை நம்ம முடிச்சுக்கணும். ராத்திரி மறுநாள் நம்ம எப்பவும் போல நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம். இப்படி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த பெண் தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மன் வழிபாட்டை செய்து மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பா நிலைச்சிருக்கும். தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். கணவனுடைய உடல் நலத்தையும் அவங்களுடைய மனநலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு விரத வழிபாடு இந்த தை வெள்ளிக்கிழமை வழிபாடு. மேலும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம், ஒரே ஒரு பூசி குளிக்கக்கூடிய கிழங்கு மஞ்சள் நம்ம தானமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு விசேஷம் வேற எதுவுமே கிடையாது. இது எல்லா நாட்கள்லயுமே நம்ம செய்யலாம். தை மாதத்திலே வருது பூசம், அது முருகர் வழிபாடுக்கு உகந்தது. அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், முருகரை எப்படி வழிபட? தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அது ஒரு பெரிய விசேஷம் தான்.
பல விதமான மக்கள் வந்து அந்த தைப்பூசத்தை பெரிய அளவுல இருந்து கொண்டாட்டங்கள் வைப்பாங்க. அவங்களுக்கும் விரதம் இருக்கவங்க, மாலை போட்டு பால் குடம் எடுக்கிறவங்க, காவடி எடுக்கிறவங்க, எந்த விதமான அழகு போடுறவங்க, இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் அந்த தைப்பூசத்துல வந்து நடைபெறும். அவங்க எல்லாரும் இந்த தை மாசத்துல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்றது அப்படின்றது மிக மிக சிறப்பான விஷயம். அவருடைய நட்சத்திரமும் கூட அது. அன்றைய நாள்ல வந்து நம்ம அந்த தைப்பூசத்துல வழிபாடு செய்ய யாருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் அனுகிரகம் செய்யக்கூடிய கடவுள் முருகர். கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்க இந்த தைப்பூச வழிபாடு செய்தாங்கன்னா நிச்சயம் மறு வருடத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் முருகப்பெருமான் கொடுத்தாரு. இப்ப இந்த எல்லாமே நம்ம இங்க பண்ணிடுறோம். தமிழகத்துல நம்மளுக்கு இது எல்லா வசதியும் இருக்கு, நம்ம பண்ணிடுறோம். நம்ம வெளிநாட்டுல போயிட்டோம், அவங்க இந்த வழிபாடுகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க எப்படி பண்ணலாம்? அதாவது வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு வந்து முக்காவாசி உணவு வந்து சைவ உணவு கிடையவே கிடையாது, அசைவ உணவு தான். அந்த இடத்துல பெரும்பாலும் அசைவ உணவு தான் இருக்கும். விரதம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா சைவம் தான் சாப்பிடணும். அந்த விரதத்தை வந்து முழுமையா இருக்கணும்னா அப்படின்னு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம். அந்த விரதத்தை வந்து மேற்கொள்ள முடியாதவங்க பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விரதத்தை தொடர்ந்துட்டு கடவுளுடைய திருநாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு வீட்டுல மனசுல நினைச்சுக்கிட்டு வழிபாடு பண்றதை தவிர வேற எதுவும் வெளிநாட்டுல இருக்கவங்களால செய்ய முடியாது. சில இடங்கள்ல கோவில்கள் இருக்கு, சில இடங்கள்ல கோவில்கள் இல்லை. சில பேர் வீட்டுல புகைப்படம் வச்சிருக்கிறாங்க, தீபம் ஏற்றக்கூடிய வசதி இருக்கும். அவங்க அந்த விரதத்தை அந்த இடத்துல தெய்வத்தை வழிபாடு பண்ணி அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். கோவிலுக்கு போனாதான் விரதம் முடியும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நன்றிங்கம்மா. அனைவருக்குமே வெளிநாட்டுல இருக்கவங்களும் கும்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்க. தொடர்ந்து இது போல நம்ம பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily. Taste the Daily.